வாழ்க்கையில் வெற்றி என்பது உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ சொத்துக்களையோ செல்வங்களையோ அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு இருக்க பிரச்சனைகளில் 99% பிரச்சனைகள் பணம் இருந்தாலே சரியாக போயிடும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னா பணம் ஒரு முக்கியமான தேவையாக உருவாகிவிட்டது. இந்த உலகத்தில் பல நூறு நாடுகள், பல மதங்கள், ஆயிரக்கணக்கான ஜாதிகள்லாம் மக்களை பிரித்தாலும் உலக அளவுலேயும் சரி, சமூகத்துலேயும் சரி, உண்மையிலே 2 வித மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட பணம் இருக்காது. ஒருத்தன் பெயர் பணக்காரன், கோடீஸ்வரன்னு கூப்பிடுவாங்க. இன்னொருத்தன் பெயரை ஏழை, மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஏழை, மிடில் கிளாஸ் இந்த சைடில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பணம் சம்பாதிக்கணும், காரு பைக்கு வாங்கி வீடெல்லாம் கட்டி செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும். இருந்தாலும் ஏன் நம்மளால் மாதம் 20,000 50,000 வரை தான் சம்பாதிக்க முடியுதுன்னு ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களால் பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியாத காரணமே உங்களோட இந்த சிந்தனை தான். பணத்தை சம்பாதிக்க நினச்சா வாழ்க்கை முழுவதும் சம்பாதிச்சிட்டே இருக்க வேண்டியது தான். அதுவே பணத்தை உருவாக்க நினைக்கும் போது உங்களாலையும் ஒரு கோடீஸ்வரனாக மாற முடியும். பணக்காரன் தன்னோட வாழ்க்கையை எப்படி பார்க்குறானோ, பணத்தை எப்படி பார்க்குறானோ, அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் உங்களோட பணத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் பணக்காரனாக மாறலாம். ஒரு மிடில் கிளாஸ் நபரோட வாழ்க்கையையும் பணத்தை பற்றின சிந்தனையையும், ஒரு பிஸ்னஸ்மேனோட வாழ்க்கையையும் பணத்தை பற்றின சிந்தனையும் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த ஒரு மூமெண்ட் இந்த வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கோன்ற சேனல் பில்ட் பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரிச் பீப்புள் பிலீவ் தே கிரியேட் தேர் லைஃப். புவர் பீப்புள் பிலீவ் லைஃப் ஹேப்பன்ஸ் டு தம். பணக்காரங்க தங்களோட வாழ்க்கையை தானே உருவாக்குவதாக நம்புகிறாங்க. மிடில் கிளாஸ் ஏழை மக்கள் தங்களோட வாழ்க்கையை ஏதோ நடக்குது, நம்மளால் எதுவும் மாற்ற முடியாதுன்னு அப்படியே நம்பிட்டு கடைசி வரைக்கும் வாழ்கிறாங்க. ரிச் பீப்புள் தங்களோட வெற்றிக்கு தங்களை தவிர வேறு யாரும் காரணம் இல்லை. தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா தான் தான் உழைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதே மைண்ட் செட்டில் அவங்களோட பிஸ்னஸ்லையும் வேலையும் காட்டுறாங்க. ஸோ அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுது. அப்படியே மிடில் கிளாஸை பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்ம ஏழையாக பிறந்துட்டோம், நமக்கு நேரம் சரியில்லை, அப்படி இப்படின்னு சாக்குப்போக்கு மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் பணக்காரனாக விரும்பினா உங்களோட மனதில் உருவாகக்கூடிய முட்டாள்தனமான சாக்குப்போக்குகளையும் காரணத்தையும் கதைகளையும் நீக்கவும். உங்களோட கஷ்டத்திற்கு காரணம் சொல்லிட்டு இருப்பதனால எந்த ஒரு மாற்றமும் மாறாது. இந்த உலகம் ரொம்பவும் சுயநலமானது, கொடூரமானது, கடுமையானது. உலகம் யாரும் உங்கள் கையை பிடித்து சரியான வழியில் நடத்த மாட்டாங்க. உங்களோட சொந்த வாழ்க்கையும் சொந்த அதிர்ஷ்டத்தையும் உங்களோட எதிர்காலத்தையும் நீங்கள் தான் உருவாக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கும்னு காத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் தான் வெளியே போய் அதற்காக போராடணும். ரிச் பீப்புள் வாண்ட் டு வின், புவர் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு லூஸ். பணக்காரங்க வெற்றி பெற விரும்புகிறாங்க, ஏழைகள் தோற்க விரும்பவில்லை. உலகத்தில் உள்ள எல்லா மில்லியனர்ஸ், பிஸ்னஸ்மேனு, ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு குறிக்கோளை காமனாக வைத்திருக்காங்க. அது என்னென்னா அதிகப்படியான பணம், அதிகப்படியான செல்வம் அவங்ககிட்ட இருக்க வேண்டும். பணக்காரங்க தொடர்ந்து அவங்களோட ஃபினான்ஷியல் குரோத்துக்காக பாடுபடுறாங்க. செல்வந்தர்கள் தங்களோட பணத்தை எப்படி செலவிடு என்று யோசிப்பதற்கு பதிலாக தங்களோட பணத்தை எப்படியெல்லாம் தங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும் என்று தொடர்ந்து சிந்திக்கிறாங்க. பணக்காரங்க எப்போதுமே அவங்களோட பணத்தை அதிக வருமானத்தை கொண்டு வரும் ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்கிறாங்க. அப்படியே புவர் பீப்புள் மிடில் கிளாஸ் கிட்ட வந்தால் அவங்க எப்போதுமே பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறாங்க. ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளாக இருக்கிற பீப்புள் கிட்ட இருந்து மோஸ்ட் காமனாக வரக்கூடிய ஒரு வார்த்தை கம்ஃபர்டபுள். நம்மூர் பழமொழியில் சொல்லணும்னா பறக்க ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாது. இந்த மைண்ட் செட்டை மாற்றினா தான் உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். பணக்காரனாக மாறணும்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பேங்கில் கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இல்லை. உங்களோட மாத சம்பளத்தில் சினிமா தேட்டரு, ஓடிபி சப்ஸ்கிரிப்ஷன், சிகரெட்டு, பாக்கு, சரக்கு, தம்மு, ரெஸ்டாரண்ட்டில் தேவையில்லாத ஃபுட்டு, பிராண்டடு கிளாத்ஸு, பைக்ஸு, தேவையில்லாத இஎம்ஐ, கார் லோனு, ஹோம் லோனு, இப்படி தேவையில்லாமல் பண்ணுற செலவில் பட்ஜெட்டை போட்டு குறைச்சாலே மாதம் குறைஞ்சது 2,000 10,000 வரைக்கும் சேமிக்கலாம். அந்த பணத்தை ஒரு நல்ல கம்பெனியில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5-10 வருஷத்தில் குறைஞ்சது 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும். இந்த கமிட்மெண்ட் பணக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதற்காகவும் அதிக செல்வத்தை உருவாக்கவும்
கமிட்டடாக உறுதியோடு இருக்கிறாங்க. ஏழைகள் பணக்காரர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவர்கள் அதில் உறுதியாக இல்லை. ரிச் பீப்புள் எல்லாருமே எப்போதுமே பணம் சம்பாதிப்பதில் ரொம்பவும் சீரியஸாக இருப்பாங்க. அதே மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட அந்த சீரியஸ்னஸ் இருக்காது. அவங்களோட சீரியஸ்னஸ் எதில் இருக்கும்னா, ஐபிஎல்லில் சென்னை வின் பண்ணுமா மும்பை வின் பண்ணுமா, எனக்கு பிடிச்ச ஹீரோவுடைய படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு, இதில் தான் கமிட்டடாக இருப்பாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அடைய என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கணும். உங்களோட மொத்த சக்தியையும் கொடுத்து அதற்காக உழைக்கணும். சும்மா ட்ரை பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணேன் என்னால் முடியல அமைதியாக இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு பணக்காரனாக மாறணும்னா உங்கள்கிட்ட செல்வத்தை உருவாக்குற ஒரு மைண்ட் செட் இல்லைன்னா, அதற்காக டோட்டலாக கமிட்டடாக நீங்கள் இல்லைன்னா கடைசி வரை நீங்கள் நினைத்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. பிக் தாட்ஸ், லிட்டில் தாட்ஸ். ரிச் பீப்புள் திங்க் பிக், புவர் பீப்புள் திங்க் ஸ்மால். ஒரு பணக்காரங்கிட்ட 100 கோடி பணம் இருக்குதுன்னா அவங்களோட சிந்தனை 10,000 கோடியை பற்றியே தான் இருக்கும். பெரிய யோசனைகள் கொண்டவங்க பெரிய வேலைகள், பெரிய செயல்கள், பெரிய விஷயங்களை செய்ய தயாராக இருப்பாங்க. அதிக பணம் வைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் உலகிற்கு தன்னால் அதிக மதிப்பை கொடுக்க வேணும் என சிந்திப்பாங்க. அதே மிடில் கிளாஸ் பக்கம் வந்தால் மாத வருமானம் 20,000 சம்பாதிப்பாங்க. அவங்களோட அதிகபட்ச இலக்கே அடுத்த வருடத்துக்குள்ளே 5,000 இன்க்ரிமெண்ட் வாங்கி 25,000 சம்பாதிப்பது தான். மேனேஜராக இருக்கிறவனுக்கு ஹெச்ஆர் ஆகணும்னு ஆசை, சூப்பர்வைசராக இருக்கிறவனுக்கு மேனேஜர் ஆகணும்னு ஆசை. ஆனால் எவனுமே ஓனர் ஆகணும்னு யோசிக்க மாட்டான். நீங்கள் உங்கள் லைஃப் கேமை லிமிட்டடாக விளையாடினீங்கன்னா அது ஒருபோதும் பயன் தராது. நீங்கள் பெரிதாக சிந்தித்தால் தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணினீங்கன்னா அதிக மக்களை கவனம் செலுத்துங்க. உங்களோட கஸ்டமர் ஆயிரக்கணக்கில் இல்லைன்னா லட்சக்கணக்கில் இருக்கணும். அப்போ தான் பெரிய மாற்றம் வரும். முகேஷ் அம்பானி ஜியோவை இந்தியாவில் 40 கோடி பேருக்கும் அதிகமாக சேல் பண்ண போய் தான் இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரராக இருக்கார். அதே மாதிரி இலான் மஸ்க், ஜெஃப் பெஸோஸ் வேர்ல்டில் உள்ள எல்லாத்துக்கும் தங்களோட பிஸ்னஸை சர்வீஸை கொடுக்க போய் தான் இன்றைக்கி உலகளவில் டாப் 10 பணக்காரங்களில் அவங்க ஒருத்தங்களாக இருக்காங்க. வாய்ப்புகள் மற்றும் சவால்கள். பணக்காரங்கிட்ட பணம் சேரும்போது அதை எவ்வாறு பயன்படுத்துவது, அந்த பணத்தை இன்னும் அதிகமாக வளர்ப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பாங்க. பணம் கிடைத்த உடனே அதை எப்படி செலவு செய்வது என்று யோசிக்கிற ஏழை மிடில் கிளாஸ் மக்கள் எப்போதுமே பணக்காரங்களாக மாற மாட்டாங்க. அதிலும் மிடில் கிளாஸில் உள்ள ஐடி எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் நிறைய பேர் கிரெடிட் கார்டில் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க. ஏழை மக்கள் பணத்தை ஒரு சவாலாக பார்க்குறாங்க. எனது பணத்தை நான் எப்படி செலவு செய்யணும்னு யோசிக்கிறாங்க. பணக்காரங்க அதே ஒரு பணத்தை வாய்ப்பாக பார்க்குறாங்க. இந்த பணத்தை எப்படி சேமிக்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தீபாவளி பொங்கலில் போனஸ் வரும்போதோ இல்லை வேறு ஏதாவது வழியில் பணம் கிடைக்கும் போதோ மீண்டும் உங்கள் பணத்தை முட்டாள்தனமாக செலவழிப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்கான செல்வத்தை உருவாக்குறதில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் வாங்க நினைக்கிற புதிய ஸ்மார்ட் ஃபோன், பைக்ஸு, காரு, வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற உச்சத்தை அடையும் போது எல்லாமே தானாக கிடைக்கும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாதம் 1ஆம் தேதியில் தொடங்கி 30ஆம் தேதிக்குள்ளே அப்படிங்கிற ஒரு குரூப்புக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாட்டிக்கிடும். மாத சம்பளத்தை எதிர்பார்த்து மட்டுமே அடுத்த 30-40 வருஷத்தை வாழ்ந்து முடிச்சிடுவீங்க. ஃபோக்கஸ் ஆன் யூ. உங்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். வெற்றி பெற நீங்கள் சுயநலமாக இருக்க வேண்டும். சுயநலமாக இல்லைன்னா நீங்கள் ஒருபோதும் சாதிக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்த்த உச்சத்தை அடைந்த பிறகு நீங்கள் தன்னலமற்றவாக இருக்க வேண்டும், மற்றவங்களுக்கு உதவ வேண்டும். இந்த கருத்து உங்களோட பேரண்ட்ஸ் சொன்னதுக்கு எதிராக இருக்கும். சுயநலமாக இருக்காத, குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க உங்களுடைய அப்பா அம்மா உங்ககிட்ட. ஆனால் உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் உங்களோட தாத்தாவும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது மாற்றம் வந்ததா, கோடீஸ்வரராக இருக்கீங்க, அப்படி கோடீஸ்வரராக இருந்தால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியமே இல்லையே. உங்களோட கனவுகளை, லட்சியத்தையும் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்புவதனால எந்த ஒரு யூஸும் இல்லை. யாருமே அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. உங்களோட சந்தோஷத்துக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. நீங்கள் நினைத்ததை அடையும் வர நீங்கள் சுயநலமாக இருக்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்க. எப்போதும் எல்லாராலையும் சந்தோஷமாக வைத்திருக்கவே முடியாது. அதனால் நீங்களும் எப்போதும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்துங்க. இது உங்களோட வாழ்க்கை, உங்களோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை இல்லை. உங்கள் அப்பாவோடையோ அம்மாவோடையோ தாத்தாவோடையோ சொந்தக்காரனுடைய வாழ்க்கை இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. முதல்ல நீங்கள் உங்கள் மீது கவனம் செலுத்துவதை குறிக்கோளாக இருக்கணும். உங்களோட சொந்த வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யுங்க. நீங்கள் உச்சத்தை அடைந்த உடனே, நினைத்த வாழ்க்கையை டேஸ்ட் பண்ண உடனே
உங்கள்கிட்ட அதிகப்படியாக பணம் ஆட்டோமேட்டிக்காக சேரும். அப்போது நீங்கள் பில்கேட்ஸ் மாதிரியோ வாரன் பஃபெட் மாதிரியோ இல்லை நம்ம ஒரு ரத்தன் டாட்டா மாதிரியோ மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் கோடிக்கணக்கில் செலவு செய்து உதவி பண்ணுங்கள். அப்போது உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. ரிசல்ட்ஸ் விசஸ் டைம். உங்களோட ஜாப் லைஃப் ரொம்பவும் பாதுகாப்பானது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கீங்க. உண்மையான ரிஸ்க் என்னென்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் வாழ்க்கையை எடுக்காமல் இருப்பது தான். பணக்காரங்க கூட ஜாப் பீப்புள் மாதிரி தான் தனக்கான ஊதியத்தை பெற விரும்புவாங்க. ஆனால் அவங்களோட ஊதியத்தை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. மிடில் கிளாஸில் வேலை செய்கிறவங்க நேரத்தை பற்றி மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. ஒரு கம்பெனிக்கு போனால் காலை 9 மணிக்கு போனோமா ஈவினிங் 5 மணிக்கு வந்தோமா அவ்வளோதான் அவங்களோட தாட் இருக்கும். மற்றபடி பணத்தை பற்றின கவனம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் மாத வருமானம் இவ்வளோ தான்ட்டு எவ்வளோ உழைச்சாலும். ஆனால் பிஸ்னஸ் பீப்புள் வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுற ஸ்கில்லை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவங்க நினைக்கிற மணியை ஏர்ன் பண்ணுவாங்க. எந்த ஒரு முதலாளியை நம்பி அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு முதலாளியே. ஸோ நீங்களும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அதை மூலமாக மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணாவோ பணக்காரனாவோ மாறலாம். அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், நாட் நெகட்டிவ் ஆர் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். உங்கள் பிரச்சனைகளை என்றைக்குமே தீர்க்க முடியாதுன்னு நீங்கள் தொடர்ந்து யோசித்து கொண்டிருந்தால் உங்களோட யோசனை ஏழையோட யோசனை போல் உள்ளது. உண்மையில் எங்கள் பிரச்சனை என்னென்னா உங்கள் பிரச்சனையை பெரியதாகவும் உங்களை சிறிதாகவும் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு எப்போதுமே பிரச்சனைகள் இருக்கும். பணக்காரங்க எல்லாருமே பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா கோடீஸ்வரருக்கும் ஒவ்வொரு நாளும் 100 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ரிச் பீப்புள் புவர் பீப்புள் மாதிரி பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் புலம்பாமல் பிரச்சனையை எப்படி சமாளிப்பதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதை எப்படி சமாளிப்பதுன்னு அவங்க யோசிக்கவும் செய்வாங்க. நீங்கள் வெற்றி பெற விரும்பினா ஒரு லீடர் மாதிரி சிந்திக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு லீடர் தான் தொண்டனோட பிரச்சனையும் கேட்டு சரி பண்ணுவான், தன்னோட பிரச்சனையும் தொண்டன் தெரியாமல் பார்த்து தன்னோட வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவான். சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே மற்ற சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்களை முன்னுதாரணமாக எடுத்து செயல்படுறாங்க. இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற நடிகரில் பெஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்குமே ரஜினி, கமல் தான். ரஜினிகளுக்கு இன்ஸ்பிரேஷன் யாராக இருந்திருப்பா? எம்ஜிஆர், சிவாஜி தான். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக ஆக நினச்சிங்கன்னா பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃபெயிலியர் பார்த்தவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு எதற்கும் உதவாத உங்கள் சொந்தக்காரங்கிட்ட இருந்தோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தோ பேசிகிட்டு இருக்கிறதுனாலையும் அவங்களோட அறிவுரை கேட்டுட்டு இருக்கனால எந்த ஒரு யூஸும் இல்லை. ஆல் ஆர் ஒன். பணக்காரங்கிட்ட அவங்களுக்கு தேவையான 2 விஷயத்தை கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொன்னால் அவங்க அந்த 2த்தையுமே அடைய கவனம் செலுத்துவாங்க. ஆனால் புவர் பீப்புள் 1 மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கூல் காலேஜ் முடித்ததுமே ஒரு வேலையை சேர்ந்து அந்த வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தி 30 வருடம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைர்மெண்ட் ஆகிறது தான் மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டு. அதே பணக்காரங்களோட மைண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா டாட்டா ஸ்டீல்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் கோடிக்கணக்கில் லாபத்தையும் பார்த்து அதோட ஸ்டாப் பண்ணாமல் டாட்டா மோட்டர்ஸ், டாட்டா சால்ட்டு, டிசிஎஸ், ஜாக்வார் கார்பரேட்டை வாங்குறது, ஸ்டார்பக்ஸை வாங்குறதுன்னு கண்டினியூவாக பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் அவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வர நம்பர் 1 பிராண்டாக இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு லாபம் மட்டுமே லட்சம் கோடியில் சம்பாதிக்கிறாங்க டாட்டா பிராண்ட்ஸ். ஸோ எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்கம்லேயும் சரி லைஃப்லேயும் சரி 2-3 ஸ்ட்ரீம் இன்கம்மை ஓப்பன் பண்ணி வைங்க. ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒர்த் ஆர் இன்கம். உங்கள்கிட்ட குறைவான பணம் இருந்தால் நீங்கள் அதை பற்றி நினச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேங்க்கில் உள்ள அக்கௌண்ட் பேலன்ஸை வச்சு உங்களோட மதிப்பை கால்குலேட் பண்ணாமல் உங்களுக்கான அசட்டை பற்றி கவனம் செலுத்துங்க. முதல்ல உங்களோட நெட்வொர்த் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. செல்வத்தோட உண்மையான வேல்யூ நெட்வொர்த் தான், இன்கம் இல்லை. மாதம் மாதம் சம்பளத்தை வச்சு அதை அப்படியே பணமாக வச்சிருப்பது ஆபத்தானது. உங்களோட பணத்தை முதலீடு செய்வதில் பற்றி யோசிங்க. அதுவும் குறைந்தது 20 to 30 வருடம் இயங்கி கொண்டு இருக்கும் டாட்டா மோட்டார்ஸ், மகேந்திரா மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். கம்பெனி வளர வளர உங்களோட பணமும் வளரும், உங்களோட நெட்வொர்த்தும் கூடும். மதிப்பு குறையும் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்காதீங்க. உங்களோட பணத்தை புஸ்தகத்தனமாக உபயோகப்படுத்துங்க. 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஐஃபோன் வாங்கினா அடுத்த மாதமே அந்த ஃபோனை நீங்கள் விற்றாலும் அதோட வேல்யூவை 80,000 கொடுத்தா எல்லோரும் வாங்குவாங்க. அதுவே 1.5 லட்சத்துக்கு நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால்
தங்கத்தோட விலை கூட கூட உங்களோட பணத்தோட விலையும் கூடும், உங்களோட நெட்வொர்க்கும் அதிகரிக்கும். அதே 10 வருஷம் கழித்து அந்த 1.5 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய் கூட மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் மோட்டிவேஷனல் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றின உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துருக்கிற சேனல் பில்ட் பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு.